அடுத்த திருப்பதிகம் திரு அங்கமாலை. நம்முடைய உடலையே சுவாமிக்கு மாலையாக சாற்றுவது என்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. தலை வணங்க வேண்டும், கண் பெருமானை பார்க்க வேண்டும், காது பெருமானுடைய புகழை கேட்க வேண்டும், மூக்கு பெருமானுடைய வாசனை நுகர வேண்டும், வாய் அவனை வாழ்த்த வேண்டும், நெஞ்சு அவனை நினைக்க வேண்டும், கைகளாலே அவர்களுக்கு மலர் சூட்ட வேண்டும், அவருடைய திருக்கோயிலை கால் வலம் வர வேண்டும். நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற பெருமான் இறைவன் மட்டும்தான். உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ என்ற வண்ணம் பெருமான் மட்டுமே இந்த உயிருக்கு துணையாக வருவார். பெருமான் இருக்கும்போது நாம் கம்பீரமாக இருக்க வேண்டும். சிவனை வணங்கும் போது நாம் யாருக்கும் அடிபணியதல் அல்ல, பணிதல் வேண்டும். ஆகையால் இருமாந்து இருப்பன்களோ என்ற பெருமானை வணங்குகின்றோம் என்ற ஒரு இருமாப்போடு, அது நல்ல இருமாப்பாக இருக்க வேண்டும் என்ற வண்ணத்திலே அடுத்ததாக அந்த பெருமானை எங்கே இருக்கின்றார் என்றால், பெருமான் நம் உள்ளத்தில்தான் இருக்கின்றார் என்ற நிறைவான பாடலிலே தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடொனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்ற பெருமான். இப்படி இருக்கின்ற பெருமான் எங்கே இருக்கின்றார் என்றால், நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற பெருமானை ஆத்மார்த்தமாக வழிபட வேண்டும். இதுபோல் பரார்த்தமாக இருக்கின்ற பெருமானை உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்ற வண்ணத்திலே இப்போது இங்கே திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த திரு அங்கமாலை திருப்பதிகம் 4ஆம் திருமுறை பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பழித்தேன் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்கால் காண்கின்றோ கடல் நல்குள்ள கண்கள் நீ முரலா